ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வருடமாக வரன் தேடியும் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையலையா? இப்போ நம்மளோட சேனலை பாருங்கள், உங்களுக்கான வாழ்க்கை துணையை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் ஜெயமாலினி, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதனை சொல்லியிருக்காங்க. படிப்பு 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க தேங்காய் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்க கூட இவங்களுடைய அக்கா 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்கங்க. அது இல்லாமல் ஒரு தம்பி இருக்காருங்க. ஸோ தம்பிலாம் இவங்களை கண்டுக்கிறதுலன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்திலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், அதுக்கப்புறமா இவ்வளோ வருடம் அப்பா அம்மா கூட தான் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க திருச்சியை சார்ந்தவங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்தில் டிவோர்ஸும் ஆனதுனால முடிஞ்ச அளவு இவங்க முதல் வரனாக எதிர்பார்க்குறாங்க. வயசு ஒரு 50 வயசுக்குள்ளே இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒழுக்கமான மணமகனாக வேணும். படிக்கலைனா கூட ஓகே தாங்க. ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் இல்லை விவசாயம் பார்த்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஓரளவு வசதியெலாம் இருக்கிறதுனால ஸோ எங்களால் முடிஞ்சளவு மாப்பிள்ளைக்கும் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா ரம்யா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ஹோட்டலில் மேனேஜ்மெண்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு. தம்பியும் திருமணம் லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜுங்கிறதுனால வரக்கூடியவருக்கும் செகண்டாக இருந்தாலும் ஓகே, ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெரம்பலூரில் வசிக்கிறதுனால பெரம்பலூர் சுற்று வட்டாரத்துலேயே வரனை எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ தன்னுடைய அம்மாவையும் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க இப்போ உடனடியாக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. பட் வீட்டோட மணமகனாக வந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அது இவங்களுடைய தாத்தா பேரில் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இவங்க ஓரளவு செட்டில் ஆகிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரலும் தன்னை நல்லா புரிஞ்சிக்கிறவராக வேணும். ஓரளவு ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன்பதிவு மட்டுமே.